பயங்கரவாத தாக்குதல் கண்டனத்துக்குரியது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படும் எந்த தீவிரவாத தாக்குதலையும் மன்னிக்க முடியாது. பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது முக்கியம் என இஸ்ரேல் பார்லியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். பொதுமக்கள் கொல்லப்படுவதை எந்த காரணம் கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. பயங்கரவாதத்தை எதை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது என இஸ்ரேல் பார்லிமெண்டில் பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடி கட்டி அணைப்பதே ஒரு தனித்துவமானதாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் மோடிக்கும் எனக்கும் நெருக்கமான நட்பு உண்டு என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சொன்னார். இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் மோடி காசா இனப்படுகொலை குறித்து பேச வேண்டும். இந்தியா தனது வரலாறு முழுவதும் நியாயத்தின் பக்கமே நின்றுள்ளது என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா கூறியுள்ளார். பின்தங்கிய மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகளுடன் அவர் கொண்டிருந்த பிணைப்பு மற்றும் அவர்களுக்காக குரல் கொடுக்க எடுத்த முயற்சிகளுக்காக நல்லக்கண்ணு நினைவு கூறப்படுவார் என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். நல்லக்கண்ணு மறைவுக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார். நல்லக்கண்ணு வாழ்க்கை ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கானது. நேர்மை, எளிமை மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை எடுத்துக்காட்டு என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான அவரது போராட்டம் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் என்றார். சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது வாழ்வு மற்றும் அரசியலில் ஈடுபடுவோருக்கு ஒரு பாடமாக வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய உதயநிதி, இளமை முதல் இறுதி வரை ஆதிக்கவாதிகளின் கொடுமைகளுக்கு எதிராக லட்சிய உறுதியுடன் நின்ற பொது உடைமை போராளியின் பணிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றார். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். மக்கள் மீது எப்போதும் அன்பு கொண்டவர் நல்லக்கண்ணு. கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்த ஒரு மகத்தான மனிதர் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எளிமைக்கு மற்றொரு பெயர் நல்லக்கண்ணு. மனிதநேயம் மிக்கவர். அவரது இழப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே பேரிழப்பு என ராமதாஸ் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனதா கூட்டணிக்கு ராஜ்யமும் திமுக கூட்டணிக்கு பூஜ்யமும் தான் கிடைக்கும். பூஜ்யத்தை பற்றி சிந்தித்து உங்களின் காலம்தான் விரயமாகும் முதல்வரே என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்கள் தொகை, பயணிகள் எண்ணிக்கை, இடவசதிகள் உள்ளிட்ட தகவல்களை முறைப்படி வழங்காமல் அறிக்கை கொடுத்தால் மெட்ரோவுக்கு மத்திய அரசு எப்படி ஒப்புதல் வழங்கும்? உடனே மத்திய அரசு கோவையை வஞ்சித்து விட்டதாக முதல்வர் வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் என அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் எங்கும் ஊழல் மயமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பணநாயகத்தை நம்பி வெற்றி பெற்று விடலாம் என முதல்வர் ஸ்டாலின் நினைக்கிறார். எங்களை பொறுத்தவரை திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திற்கு மதுரை நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்தது. கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் தாக்கப்பட்டதற்கு முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கண்ணூர் மருத்துவமனைக்கு நேரில் சென்று அமைச்சர் வீணா ஜார்ஜை நலம் விசாரித்தார். அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். சென்னை ராமாபுரத்தில் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் ரூபாய் 53 கோடியில் கட்டப்பட்ட இரத்த புற்றுநோய் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சை மையத்தை உதயநிதி திறந்து வைத்தார். உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக உதயநிதி தெரிவித்தார். அரசு பஸ் டிரைவர், நடத்துனர் பஸ் இயக்கத்தின் போது டேப் ரெக்கார்டர், ரேடியோ பயன்படுத்தக்கூடாது என அரசு போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது. ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியின் 3716 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண மோசடி வழக்கில் முடக்கியுள்ளனர். ஆபாசமான மற்றும் சட்டவிரோதமான காட்சிகளை ஒளிபரப்பியதாக 5 OTT தளங்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளின் மூலம் சுமார் 1.20 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படக்கூடும் என அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த அழைப்பு விடுத்து ஐநா சபையில் வரைவு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சிகிச்சை பலனின்றி காலமானார்.
அவருக்கு வயது 101. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் பிற்பகல் 1:55 மணிக்கு காலமானதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அறிவித்துள்ளது. தமிழகத்தின் உயரிய விருது பெற்ற நம் தகைசால் தமிழரை இனிய தோழரை முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம் என நல்லக்கண்ணு மறைவிற்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் செங்கொடி ஒரு வாரம் அரைக்கம்பத்தில் பறக்கும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்தார். இதனையடுத்து கட்சி அலுவலகத்தில் உள்ள கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. நல்லக்கண்ணுவின் உடல் கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று மாலை 5 மணி முதல் நாளை மாலை 3 மணி வரை வைக்கப்படுகிறது. பின் தொண்டர்கள் அணிவகுப்புடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் தானம் கொடுக்க கொண்டு செல்லப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் இறந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் அவரது விருப்பப்படியே மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவு செய்தி அறிந்து துயரமடைந்தேன் என துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அவரது தியாகங்கள் நிறைந்த போராட்ட வாழ்வு மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் என்றார். பொது சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நல்லக்கண்ணுவின் மறைவு ஒரு வெற்றிடத்தை விட்டு செல்கிறது என கவர்னர் ரவி கூறியுள்ளார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். நேர்மைக்கும் தூய்மைக்கும் எளிமைக்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர் என கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். வாழும் வரை எளிமையின் அடையாளமாகவே அறியப்பட்டவர் நல்லக்கண்ணு. அன்னாரின் பொது சேவையும் அர்ப்பணிப்பும் மக்கள் மனதிலும் அரசியல் வரலாற்றிலும் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த சீமான், எவராலும் குறை சொல்ல முடியாத மனித புனிதர் அவர். அவரது மறைவு மிகுந்த மனவலியாக இருக்கிறது என்றார். விவசாயிகளுக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட நல்லக்கண்ணு காலமான செய்தி மனவேதனை அளிக்கிறது. அவரது இழப்பு இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் மிகவும் எளிமையான தலைவராகவும் விளங்கியவர். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களிடமும் நன்மதிப்பை பெற்ற ஐயா நல்லக்கண்ணு குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இரங்கல் தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து நாட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் என தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்டம் தொடங்கி தீண்டாமை ஒழிப்பு, நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு என சமூக சீர்திருத்த போராட்டங்களில் தன் வாழ்நாளெல்லாம் உழைக்கும் மக்களுடன் தோளோடு தோள் நின்றவர் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு என கனிமொழி MP இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது வாழ்நாளில் எளிமையை கடைபிடித்து லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட நேர்மையான அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்தியவர் நல்லக்கண்ணு என அவரது மறைவு குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த நல்லக்கண்ணுவின் இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாதது. அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும் என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக அரசால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற என் சக்திக்கு மீறி உழைத்து வருகிறேன் என கன்னியாகுமரி அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழகம் தலை குனியாது, டெல்லிக்கு தமிழகம் என்றும் தலை வணங்காது, தலை நிமிர்ந்து நிற்கும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கடந்த 17ஆம் தேதி அதிமுகவில் இணைந்த லாட்டரி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மனைவி லீமா ரோஸ் அதிமுக மகளிர் அணி இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் பென்குரின் ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேரில் வரவேற்றார். பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் அவரது மனைவி சாராவும் உடன் இருந்தார். பிரதமர் மோடியின் இஸ்ரேல் வருகை பிரதமர் மோடியின் வருகை ஒரு மூலோபாய சீரமைப்பு. இந்தியா இஸ்ரேல் உறவுகளை புதிய முறையில் சீரமைக்கும் நடவடிக்கை என்றும் இஸ்ரேல் பத்திரிகைகள் புகழாரம் சூட்டியுள்ளன. நீண்ட
காலமாக இந்தியா இஸ்ரேல் நட்பை வளர்த்து வரும் இந்திய புலம்பெயர்ந்தோருடன் தொடர்பு கொள்வதை நான் எதிர்நோக்குகிறேன். எனது இஸ்ரேல் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பலப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ராகுல் 247 முறை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார். செல்லும் போதெல்லாம் இந்தியாவையும் இந்தியர்களையும் ஏளனம் செய்கிறார். மோடி புகழ் மற்றும் வளர்ந்து வரும் இந்தியாவை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொய்களை சொல்லி வருகிறார் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவற்றின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். திங்கட்கிழமைக்குள் பிரச்சினை சரி செய்யப்படும் என ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக புறநகர் ரயில்கள் ரத்து குறித்து திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். கேரளா என்பதை கேரளம் என பெயர் மாற்றும் முன்மொழிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து கேரளத்தை மாற்ற முடியும் என்றால் ஏன் மேற்குவங்க பெயரை மாற்ற முடியாது என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் நேரு மீதான புகார் தொடர்பாக சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டும் ஏன் வழக்கு பதியவில்லை, கோர்ட் உத்தரவுகளை மீறுவது ஏன் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி கேட்டு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள். கூட்டம் கூடுவதை வைத்து ஒருவரின் பலத்தை முடிவு செய்ய முடியாது. கூட்டம் கூடும், ஆனால் அது ஓட்டாக மாறாது என செல்லூர் ராஜு கூறியுள்ளார். உங்க மேல யாராவது கைய வச்சா 1000 இல்ல 2000 தாவைக்க தொண்டர்கள் அடுத்த 15 நிமிஷத்துல உங்களோட வந்து நிப்பாங்க. யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் என தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறினார். OPS தற்போது அனாதையாக இருக்கிறார். அவருடன் தற்போது யாருமே இல்லை என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சசிகலா கட்சி ஆரம்பிச்சது எனக்கு தெரியாது என்றார். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல எதிர்க்கட்சி தலைவரின் வெற்று வாக்குறுதிக்கும் அறிக்கைக்கும் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இடத்தில் பாஜ இருக்காது, அதேபோல் பாஜ இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்காது என கன்னியாகுமரியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாமக சின்னத்தை அன்புமணி பயன்படுத்த தடை கோரி உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் உரிமை கோரிய வழக்கில் அன்புமணி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எழும்பூரில் ரயில்வே மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் புறநகர் ரயில்கள் சில ரத்தானது. பணிகளை விரைந்து முடிக்க தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் திமுக எம்பி தயாநிதி மாறன் மனு அளித்தார். நாம் பயணிக்க வேண்டிய தூரம் நீண்டது, ஆனால் கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் இப்போது நம் அருகே வந்துவிட்டது. அதில் பயணித்து நம் இலக்கை அடைந்து லட்சியத்தை வெல்வோம் என கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். திருட்டு பூனையின் உருட்டல்களுக்கெல்லாம் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள். வரும் தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான நல்லாட்சி மீண்டும் தொடரும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வாய்க்கு வந்தபடி வகை வகையாக வடை சுடுகிறார் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பாஜக என்ற டப்பா என்ஜினை நம்பி அதிமுகவும், அதிமுக என்ற மூழ்கும் கப்பலை நம்பி பாஜக உள்ளதாகவும் கூறினார். போகிற போக்கை பார்த்தால் அதிமுகவுக்கே பாஜக தான் தொகுதியை ஒதுக்கி தரும் போலிருக்கிறது என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தமிழகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஆளப்பட வேண்டும், டெல்லியிலிருந்து ஆளப்படக்கூடாது என ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தை அனைத்து வகையிலும் வீழ்த்தி தாழ்த்த வேண்டும் என பாஜக நினைக்கிறது என்றார். தேர்தல் வருவதால் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு அடிக்கடி வருவார் என ஸ்டாலின் தெரிவித்தார். எவ்வளவு முறை வருகிறாரோ அவ்வளவு வித்தியாசத்தில் என்டிஏ கூட்டணி தோல்வியடையும் என்றார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்க சென்ற முதல்வர் ஸ்டாலின், நான் இங்கு புதிய நலத்திட்டங்களை அறிவிக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன தொலைச்சிடுவாங்க என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 1785 கோடியிலான முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் மத்திய அரசும் அதன் அடிமைகளும் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் குற்றம் சாட்டினார். வாசன் தமாக போட்டியிட விரும்பும் 12 தொகுதிகளின் பட்டியலை வழங்கி அதில் 8 தொகுதிகளை ஒதுக்கி தரும்படி கேட்டுள்ளார். 5 தொகுதிகளை ஒதுக்குவதாகவும் அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக பழனிசாமி சொன்னதாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பில் தம்பிதுரைக்கும் பாமக தலைவர் அன்புமணிக்கும் மீண்டும் ராஜ்யசபா MP பதவிகள் வழங்க பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. எனக்கு 39 வருட அரசியல் அனுபவம் உள்ளது. இந்த தருணத்திற்காக 9 வருடம் காத்திருந்தேன். இது எங்களுக்கான தருணம்.
ஏழைகளுக்கான கொடியாக கால காலத்திற்கும் இருக்கும் என புதிய கட்சி தொடங்கியுள்ள சசிகலா கமுதியில் கூறினார். 2026 தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, 30 ஆண்டுகள் தன்னோடு பயணித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க வலியுறுத்தியிருக்கிறேன் என திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர் சரத்குமார் கூறினார். சென்னையில் புறநகர் ரயில்கள் குறைப்பு குறித்து ரயில்வே உரிய தகவல் வழங்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்கூட்டியே தகவல் அளித்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என விளக்கமளித்தார். தைலாபுரத்தில் நாளை நடைபெறும் கூட்டத்திற்கு பின் கூட்டணி குறித்து முக்கிய அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதானி நிறுவனத்திடமிருந்து ஒரு யூனிட் 5.91 ரூபாய் விலையில் 5 ஆண்டுகளுக்கு 558 மெகாவாட் மின்சாரம் வாங்க தமிழக மின் வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் காலங்களில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்வது வழக்கமாகி வருகிறது. இதனால் தற்பொழுது மனுவை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் தேர்தல் முடிந்த பின் வழக்கை விசாரிக்கலாம் என்றனர். இலவச திரைப்படங்கள் OTT வழங்குவதற்காக புதிய வகை மோசடி நடப்பதால் செல்போன் தரவுகளை திருடும் போலி செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 349 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய சிட்டிசன் 360 தளத்தை உருவாக்கி மக்களின் அனைத்து புகார்களையும் குறைகளையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து தீர்க்க திட்டமிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,930 ரூபாய்க்கும், சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,19,440 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொள்ளாச்சி பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக கருமாண்ட கவுண்டனூர் பகுதியில் பயிரிடப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயி பால சபரீஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்த தமிழக கவர்னர் ரவி மற்றும் அவரது மனைவி இருவரும் காமாட்சி அம்மனை மனமுருகி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலில் உள்ள பேட்டரி காரில் அமர்ந்து கோயிலின் சுற்று பிரகாரத்தை வலம் வந்தனர். நடிகர் கமல்ஹாசனின் புகைப்படம் மற்றும் பெயரை வணிக ரீதியாக பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை மறு உத்தரவு வரை நீட்டித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆபரேஷன் சர்தார் என்ற பெயரில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் ரூபாய் 70,000 மதிப்பிலான 105 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. காரைக்குடி தேனாறு கரையோரம் பல லட்சம் மதிப்பிலான கருவை மரங்களை அனுமதியின்றி வெட்டி கடத்தியவர்கள் செய்தியாளர்களை கண்டதும் தப்பி ஓட்டம் பிடித்தனர். தேனி பெரியகுளம் அருகே வீசிய பலத்த சூறாவளி காற்றில் நல்ல கருப்பன்பட்டி, நாகம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான நாட்டு வெற்றிலை கொடிக்கால் முற்றிலுமாக ஒடிந்து சேதமானது. தேனி மாவட்டம் மேகமலை ஹைவேவேஸ் பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு பெண் யானை மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பந்தல் அமைத்து தங்களின் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். திருச்சி காஜாமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. இதில் 750 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றனர். கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் சாட்சிகள் ஏதும் இல்லை என கூறி வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேர் விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட் உறுதி செய்துள்ளது. சிபிசிஐடி மேல்முறையீடு செய்த வழக்கை தள்ளுபடி செய்தது. கோவையில் மூளைச்சாவு அடைந்த 8 வயது சிறுமி வெண்பாவின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. சிறுநீர், கல்லீரல், தோல், கண் உள்ளிட்ட 4 உறுப்புகள் 4 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 40% நிர்ணயித்து பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று இஸ்ரேல் செல்கிறார். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை இந்தியாவுக்கு வாங்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ததன் மூலம் பிரதமர் மோடி நாட்டை விற்றுவிட்டார். மோடியை சிக்க வைத்து வலுக்கட்டாயமாக ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட வைத்ததென ராகுல் புகார் கூறியுள்ளார். கேரளாவுக்கு எதிராக அவதூறு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் கேரளா ஸ்டோரி 2 படத்தின் ட்ரெய்லர் மற்றும் டீசருக்கு கேரளா ஹைகோர்ட் தடை விதித்துள்ளது. கழிவு மேலாண்மை உள்கட்டமைப்புகளை நாடு முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அண்ணா பல்கலை முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக கவர்னர் ரவி மற்றும் வேல்ராஜ் ஆகியோர் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
நாட்டின் முன்னணி மாட்டிறைச்சி ஏற்றுமதி நிறுவனமான அல்லானா குழுமம் 2024-25 ஆண்டில் பாஜகவுக்கு 30 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியது வருமான வரி சோதனைக்கு பிறகு அம்பலமாகியுள்ளது. நீதித்துறையில் ஊழல் என்னும் பாடம் NCERT பள்ளி பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரனின் பேரன் வீர் சோரன் மணாலியில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அணியினர் நடத்திய போராட்டத்தில் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தாக்கப்பட்டார். கை மற்றும் கழுத்தில் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோயில் தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கொடியேற்றம் சிவாச்சாரியார்கள் பக்தர்கள் சூழ ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று சங்கரமடத்தில் மோகினி அவதாரத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளி காமாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மருதங்கோடு பருத்தி விளை ஈஸ்வரகால பூதத்தான் சிவ சுடலை மாடன் கோவில் மாசி திருவிழா மற்றும் பிரதிஷ்டை ஆண்டு கோடை விழாவில் திரளான பெண்கள் பொங்கல் வழிபாடு செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவ விழாவின் 4ஆம் நாளில் ஸ்ரீ சந்திரசேகரர் தாயார் திரிபுர சுந்தரி அம்மாள் நாகவாகனத்தில் வீணா தட்சிணாமூர்த்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். தியாகேசா ஒற்றியூர் என பக்தி கோஷங்கள் எழுப்பி பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே யாரும் எதிர்பார்த்திடாத ஒரு மாற்றத்தை நாம் அடைந்துள்ளோம் என்று என்னால் பெருமையுடன் கூற முடியும். உண்மையிலேயே இது ஒரு யுகத்திற்கான திருப்பம் என ட்ரம்ப் தெரிவித்தார். 5 ஆண்டுகளை எட்டியுள்ள ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ஐநா சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு 107 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியா உட்பட 51 நாடுகள் இந்த ஓட்டெடுப்பை புறக்கணித்தன. அமெரிக்காவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து வெனிசுலாவிலிருந்து தலா 20 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெயுடன் கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தனது தலையீடு இல்லை என்றால் இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் பிரதமர் இறந்திருப்பார் என பாகிஸ்தான் மக்களே கூறினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் வெடித்திருக்கும், அதை நான் தடுத்து நிறுத்தினேன் என அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் ஜிம்பாப்வேவிற்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் ரிங்கு சிங் பங்கேற்பது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள அவரது தந்தையின் உடல்நிலை மோசமாக உள்ளதால் உடனடியாக அவர் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இசைக்கலைஞர் ஹர்ஷவர்தன் மாயம் நீயடி எனும் மியூசிக் வீடியோ ஆல்பத்தை வெளியிட்டிருக்கிறார். ஹர்ஷவர்தன் இந்த மியூசிக் வீடியோ ஆல்பத்திற்கான பாடலுக்கு இசையமைத்து பாடி ஆடி நடித்திருக்கிறார். விஜய் நடித்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம் தணிக்கை பிரச்சனையில் உள்ளது. படம் எப்போது வெளியாகும் என்று தெரியவில்லை. இதனால் படத்தை வாங்கியவர்கள் தவிக்கின்றனர். இவர்களை திருப்திப்படுத்த தங்களின் அடுத்த படமான யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் விநியோகத்தை அவர்களுக்கே தர தயாரிப்பு நிறுவனமான KVN முடிவு செய்துள்ளது. டாக்ஸிக் படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறது. தேசிய விருது பெற்ற தமிழ் குறும்படம் லிட்டில் விங்ஸ் நவீன் இயக்க மணிமேகலை காளிதாஸ் நடித்துள்ளனர். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தனது யூடியூப் தளத்தில் இந்த குறும்படத்தை வெளியிடுகிறது. நவீன் கூறுகையில், கதையின் நாயகன் ஒரு சேவலை சாப்பிட ஆசைப்படுகிறார். அவரது ஆசை நிறைவேறியதா என்பதுதான் கதை என்றார். ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் தெலுங்கு படம் வாரணாசி. மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் நடிக்கின்றனர். முதற்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத் ஒரிசாவிலும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கென்யா நாட்டிலும் நடந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு பனிபடர்ந்த ஜார்ஜியா நாட்டில் நடக்கிறது. இதற்காக மகேஷ் பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 7 படம் வெளியாகிறது. நடிகை அபர்ணிதி நடித்துள்ள வெஞ்சர்ஸ் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறது. இவர் கூறுகையில், முதல் முறையாக கலெக்டராக கதையின் நாயகியாக இதில் நடித்துள்ளேன். ஆர்யாவுடன் நடிக்க விரும்பவில்லை. அவருடன் எங்க வீட்டு மாப்பிள்ளை டிவி ஷோவில் பல வாரங்கள் ஒன்றாக நடித்தது மனதில் பசுமையாக இருக்கிறது. அதை ஒரு படத்தில் நடித்து அழிக்க விரும்பவில்லை. மற்றபடி அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் அனஸ்வரா ராஜனுக்கென தனி ரசிகர்கள் கூட்டம் உருவாகி வருகிறது. தமிழ் தெலுங்கு மொழிகளில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருவதால் மலையாள திரையுலகில் அவருக்கு இடைவெளி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
மலையாளத்தில் பிரபலமான ராப் பாடகர் வேடன் எழுத்தாளர் நவமிலதாவை காதலித்து திருச்சூரில் எளிய முறையில் பதிவு திருமணம் செய்து கொண்டார். மணமக்களுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விஜய் ரங்கநாதன் இயக்கத்தில் சிபி, நிவேதிதா, சதீஷ், நாசர், லட்சுமி பிரியா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஓ பட்டர்ஃபிளை. மாறுபட்ட த்ரில்லருடன் ஒரு பெண் 2 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களை படம் விவரிக்கிறது. இப்படம் மார்ச் 6 ரிலீஸ் ஆவதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஜமா படத்தின் மூலம் கவனம் பெற்றவர் இயக்குநர் பாரி இளவழகன். அடுத்து இவர் இயக்கி நடித்துள்ள படத்திற்கு அன்பு டயானா என பெயரிட்டு முதல் பார்வை போஸ்டரையும் வெளியிட்டுள்ளனர். இதில் நாயகியாக ரம்யா ரங்கநாதன் நடிக்க முக்கிய வேடத்தில் ரோஜா நடித்துள்ளார்.